என் பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வேடும் குணம் இனி ஆளோரம் இருக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின் பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின் என் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குறை தீர்க்க அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது நம்முடைய கிளை கிராமம் புன்னைவனத்தை சார்ந்த ஞானம் மேரி இவர்கள் குடும்பத்திற்கு இந்த வருடம் முழுவதும் புனித சந்தியாகப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் கிடைக்கவும், பிள்ளைகள் பேரன் பேத்திகள் கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், மருமகன்கள் ஊழியம் செய்கிற பணிகள் சிறக்கவும், நோய்கள் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கவும், மேலும் புன்னைவனம் திரு பிச்சையா வேலம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு இந்த வருடம் முழுவதும் சந்தியாகப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள்கள் கேத்ரின் ரெஜி கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், தொழில் விருத்தி அடையவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் கிடைக்கவும் மற்றும் நோய்கள் ஆபத்துகள் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கவும், பிறக்க இருக்கும் புது ஆண்டையும் ஆண்டவர் வழிநடத்த வேண்டியும், குடும்பத்தில் மரித்த குழந்தை சாமி ஜேம்ஸ் மேரி முத்துராஜ் அந்தோணியம்மாள் இவர்களின் ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் யாரும் நினையா ஆன்மாக்களுக்காகவும், மேலும் புன்னைவனம் திரு மாரிச்சாமி திரு செல்லத்தாய் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பூசை பாண்டி வேல்துரைச்சி முருகேசன் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், விவசாயம் செழிக்கவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிலவவும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோடு அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாள் டிசம்பர் 28 கிறிஸ்து பிறப்பிற்கு உடனடியாக அடுத்து வருகின்ற ஞாயிறான இன்று திருக்குடும்ப பெருவிழாவை திருவையானது கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. திருக்குடும்பம் என்று சொல்லும் பொழுது இயேசு மரி சூசை இவர்கள் மூவரும் இணைந்து இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததனால் அவர்களுடைய குடும்பம் திருக்குடும்பமாக இருந்தது. இதே திருக்குடும்பத்தை பின்பற்றி நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பமாக வாழ திருக்குடும்பமாக மாற இன்றைய நாளிலே உங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் இந்த திருப்பலியிலே ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்காக மன்றாடுங்கள். நானும் ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களிலே இறைவன் நிறைவான அமைதி அன்பு மகிழ்ச்சியை கொண்டு வரவும் நம்பிக்கையை கொண்டு வரவும் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகியும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீலம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7, மேலும் 12 முதல் 14 முடிய. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7, மேலும் 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அஞ்சி நடப்போர் அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உன் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கின்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவராய் இருங்கள்.
கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களை புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மலந்தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டுடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கேலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கே குடியிருந்தார். இவ்வாறு நஸ்ரேயன் என அழைக்கப்படுவார் என இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப விழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹோலி ஃபேமிலி ஃபீஸ்ட் டே. ஹாப்பி ஃபீஸ்ட். திருக்குடும்ப நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடிவிட்டு அதற்கு அடுத்ததாக உடனடியாக வருகின்ற இந்த ஞாயிறை நாம் திருக்குடும்ப பெருவிழாவை சிறப்பிக்க திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த குடும்பம், திருக்குடும்பம் என்பதற்கு என்ன வித்தியாசம்? குடும்பம் என்றால் என்ன? திருக்குடும்பம் என்றால் என்ன? இன்று திருக்குடும்பம் என்று நாம் சொல்லுகின்றோம். திருக்குடும்பம் என்று சொல்லும் பொழுது இயேசு, மரி, சூசை இவர்கள் மூவரும் அடங்கியதுதான் திருக்குடும்பம். குடும்பத்திற்கும் திருக்குடும்பத்திற்கும் என்ன வித்தியாசம்?
ஏன் நாம் திருக்குடும்பமாக வாழ அழைக்கப்படுகிறோம்? சொல்கிறீங்க, ஆனால் காது கேட்கல. எனக்கு சத்தமாக சொன்னால் கேட்கும். குடும்பம் ஒரு கோவிலாக இருக்க வேண்டும், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்றெல்லாம் சொல்கின்றோம். திருக்குடும்பம் என்று சொல்லும் பொழுது இயேசு, மரி, சூசை இவர்கள் மூவரும் என்ன செய்தார்கள்? இவர்கள் மூவரும் என்ன செய்தார்கள்? கடவுளை நம்பினார்கள், கடவுளை மையமாக வைத்து வாழ்ந்தார்கள். இவர்களைப் போல நாமும் கடவுளை மையமாக வைத்து இறைவனை நமக்கு நம்முடைய குடும்பத்திலே மையமாக வைத்து வாழும் பொழுது நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாறும். அதற்கு தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இயேசு, மரி, சூசை. அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை முறை என்ன? நம்ம விழியத்தில் இன்றைக்கி பல்வேறு வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது இல்லாமல் இயேசு, மரி, சூசை இவருடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது, அதை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை சாக்ரட்டிஸ் ஏதேன்ஸ் நகரத்தின் தெருவில் நடந்து கொண்டிருந்தார். அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிரே வந்த சிறுவனை பார்த்து இவ்வாறு கேட்கின்றார், தம்பி, இங்கே நல்ல பழங்கள் எங்கே கிடைக்கும் என்று. அந்த சிறுவன் சொல்கின்றான், ஐயா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் சைடில் உங்களுடைய வலதுபுறம் ஒரு கடையில் பழங்கள் இருக்கிறது, இந்த பழக்கடையில் போய் நீங்கள் நல்ல பழங்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, மறுபடியும் போகிறாங்க. போயிட்டு இன்னொரு சிறுவனை பார்க்கிறார். அந்த சிறுவனை பார்த்து, தம்பி, இங்கே எங்கே நல்ல மலை தேன் கிடைக்கும் என்று கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொல்கிறான், இப்படியே போயிட்டு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தேன் விற்கிற கடை இருக்குது, அங்கே மலை தேன் கிடைக்கும். சரி, மறுபடியும் செல்கிறார். அதே சிறுவன், இந்த முதல்ல பார்த்த சிறுவன் அங்கே மறுபடியும் பார்க்கிறார். பார்த்த அவனு கேட்குறார், தம்பி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட கடை கேட்டேன், இன்னொரு சிறுவனை பார்த்தேன், அவன்கிட்ட நான் மலை தேன் எங்கள் கடையும் கேட்டேன், இப்போ எனக்கு இன்னொன்று கேட்கணும், என்ன ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்கே நல்ல மனிதர்கள் எங்கே கிடைப்பார்கள் அப்படி என்று சாக்ரட்டிஸ் கேட்கின்றார். அப்படி கேட்கும் பொழுது அந்த சிறுவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நல்ல மனிதர்களா? பழங்கள் ஓகே, பழங்கள் தான் கடையில் கிடச்சிச்சு, தேன், மலை தேன் கடையில் கிடச்சிச்சு, அப்போ நல்ல மனிதர்கள் எங்கே கிடைப்பான்னு யோசிக்கிறான். அப்போ சாக்ரட்டிஸ் அவட சொல்கிறார், தம்பி, ரொம்ப யோசிக்காத, நல்ல மனிதர்கள் எங்கே கிடைப்பார்கள் என்றால் நல்ல குடும்பத்திலே கிடைப்பார்கள். நல்ல குடும்பமாக நீங்கள் போய் பார்த்து நல்ல மனிதரை அங்கேருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று சாக்ரட்டிஸ் சொன்னாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் திருக்குடும்ப விழாவை சிறப்பிக்கின்றோம். நானும் ஸ்டீவனும் வண்டியில் வரும்போது பேசிகிட்டே வந்தோம். அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, அதனால் அவர்கிட்ட கேட்டேன், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னா என்ன ஸ்டீஃபன் அப்படின்னு. அப்போ சொன்னாப்புல, அதாவது நம்முடைய குடும்பத்திலே நாம் நிறைய கற்றுக்கொள்கின்றோம். உதாரணமாக எப்படி பகிர்வது, எப்படி அன்பு செய்வது, எப்படி நாம் பிறரை மதிப்பது, எப்படி நாம் நல்ல பண்புகளை வளர்ப்பது அப்படி என்று நாம் கேள்வி கேட்டால் நமக்கு முத்தாய்ப்பான ஒரு பதில், அது எங்கே நமக்கு அந்த அஸ்திவாரம் இருக்கிறது என்றால் அது குடும்பம் என்று சொன்னார். உண்மைதான், குடும்பத்திலிருந்தான் நாம் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறோம். குடும்பம்தான் இன்றைய நாளிலே ஒரு கோவிலாக விளங்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்றன. குடும்பம் எப்படி ஃபாதர் கோவிலாக மாறும்? கோவிலை எடுத்துக்கொள்வோம், நம்முடைய சந்தியாகப்பர் ஆலயத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே வருகிறோம். இங்கே எதற்காக வருகிறோம்? ஆலயத்திலே என்ன இருக்கிறது? அமைதி இருக்கிறது, இறைவனுடைய அருள் நிறைந்திருக்கிறது, இறைவனோடு நாம் உறவாட முடியும். அமைதியாக இருந்து இறைவனோடு நாம் உறவாட முடியும். அதே போன்றுதான் நம்முடைய குடும்பத்திலே அமைதி இருக்க வேண்டும், அங்கே இறையருள் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒருவரை ஒருவர் மதித்து, ஒருவருக்கு ஒருவர் உறவு பாராட்டி, அங்கே நாம் இறைவனிடம் ஜெபித்து, நாம் எல்லோரும் ஒரே நல்ல மனிதர்களாக வாழும் பொழுது அங்கே அது கோவிலாக மாறுகின்றது. குடும்பம் கோவிலாக மாறுகிறது. குடும்பம் கோவிலாக மாறும் பொழுதுதான் கோவில் கோவிலாக இருக்கும். எப்படி கோவில் கோவிலாக இருக்கும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்றோம், கோவில்கள் எல்லாம் வெறுமையாக இருக்கிறது. கோவில்களுக்கு ஏன் மக்களும் சரி, அவர்கள் வளர்க்கும் பிள்ளைகளும் சரி ஆர்வமாக வருவதில்லை என்று நாம் கேள்வி கேட்டால் முதல் பதிலே என்ன அப்படின்னா, குடும்பத்தில் அவங்களுக்கு சொல்லித்தரதில்லை,
குடும்பத்தில் அவங்கள கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தரதில்ல. இன்றைய காலகட்டத்தில் இந்த பெரியவங்களாம் வந்து நாங்கள் கேட்டு பாருங்கள், சின்ன வயசில் எப்படி அவர்கள் அவருடைய பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டார்கள் என்று. அப்படி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பெற்றோர்கள் கண்டித்து திருத்து அடித்து கோயிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே கோவிலுக்கு வருவது என்பதே சிரமமாக இருக்கின்றது. ஆகவே இறை அழைத்தல் கூட குடும்பத்திலிருந்தான் ஆரம்பிக்கிறது. குடும்பம் ஒரு அன்பின் பிணைப்பு. குடும்பம் திரு அவைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பங்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பங்கிலே அனைத்து குடும்பங்களும் இணைந்துதான் பங்கு, அனைத்து பங்குகளும் இணைந்துதான் மறை மாவட்டம், அனைத்து மறை மாவட்டம் இணைந்துதான் திரு அவை. எனவே இதுக்கு பேஸ் அடித்தளமே என்ன அப்படின்னா, அஸ்திவாரமே என்னன்னா குடும்பம். அதுக்கு தான் பங்கு தந்தையெல்லாம் வந்து குடும்ப அட்டை போட்டு ஒவ்வொரு குடும்பம் கொடுக்குறார். எதுக்கு? சும்மா எண்ணிக்கைக்காகவா? இல்லை. நீங்கள் குடும்பமாக ஆன்மீக காரியங்களில் ஈடுபட வேண்டும், பங்கு காரியங்களில் ஈடுபட வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக வர வேண்டும் என்று தான். எனவே இது போன்ற இந்த குடும்பத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, குடும்ப நிலையை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் நல்ல ஒரு குடும்பமாக வாழ முடியும். குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் என்று சொன்னேன். ஒரு பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே பல துறைகள் இருக்கின்றன, பல கலைகள் இருக்கின்றன. அங்கே செல்லும் மாணவர்கள் மாணவிகள் பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொள்கிறார்கள், பல படிப்புகளை படிக்கிறார்கள், பலவிதமான ஆசிரியர்கள் வருகின்றார்கள் பல்வேறு மொழிகளில். அதே போன்று பல சப்ஜெக்டில் பல பாடங்களிலே புலமை பெற்று அவர்கள் என்ன பண்ண கற்பிக்கிறார்கள். அதை போன்றுதான் குடும்பத்திலே ஒவ்வொருவரும் ஒரு சிறந்த மனிதர்கள். அவரிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு என்னுடைய குடும்பத்திலே பார்த்தோம் என்றால் என்னுடைய தந்தையிடமிருந்து நான் ஏதாவது நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், என்னுடைய தாயிடமிருந்து ஏதாவது நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், என்னுடைய சகோதரிடமிருந்து நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், சகோதரியிடம் நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். எனவே அதுதான் குடும்பம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்றைய நாளிலே நாம் இந்த குடும்பம் கோவிலாக வேண்டும், குடும்பம் ஒரு நல்ல பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் என்று நாம் தியானிக்க தான் இன்றைய நாள் வாசகங்கள்லாம் நம்மை அழைப்பு விடுக்கின்றன. அதற்கு தான் இந்த திருக்குடும்ப பெருவிழா. இயேசு மரி சூசை எடுத்துக்கொள்வோம். இயேசு மரி சூசை எவ்வாறு வாழ்ந்தார்கள்? சூசை கடவுளுடைய வாக்கு தத்தங்களுக்கு அவர் முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். கனவில் அவருக்கு என்னென்னலாம் வானதூதர் வழியாக கடவுள் எச்சரித்தாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றினார். மரியா இதோ உமது அடிமை என்று ஆண்டவரிடம் தன்னையே ஒப்படைத்தார். இயேசு ஞானத்திலும் அறிவிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். எனவே இந்த மூவரும் நமக்கு முன்மாதிரிகள், எடுத்துக்காட்டுகள். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெற்றோர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. இப்போ தானே உங்கள்கிட்ட தான் கேட்கணும், உங்கள் தான் குடும்பத்தை பற்றி அதிகமாக உங்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் எப்படி நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா மூஞ்ச தூக்கிட்டு போயிடுவாங்க. 3 நாள் சாப்பிட மாட்டாங்க, எதுக்கும் வரமாட்டாங்க, ஆர்வமாக இருக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ எப்படி நாம் பிள்ளைகளை மாற்ற வேண்டும்? பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்திலே மாற்ற முடியாது. ஏன்னா நாம் இருந்த காலம், நீங்கள் வளர்ந்த காலம் வேறு, இப்போ இவங்க இருக்கிற காலம் வேறு. கணினி காலம், கம்ப்யூட்டர் உலகம். இப்போ எல்லா கையிலையும் மொபைல். நம்மளோட அட்வான்ஸாக அவங்க குழந்தைகளும் இளையோரும் போயிட்டுருக்குறாங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதனால் முதியோருடைய அறிவுரையோ பெற்றோருடைய அறிவுரையோ அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் பொதுவாக. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த குரூப்லே அவங்களோட அந்த தோழிகள், சக தோழர்கள் தோழிகளிடம் வந்து பார்த்து கற்றுக்கிறாங்க. பியர் குரூப்புன்னு சொல்லுவோம். பியர் குரூப் ப்ரெஷர் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன், இப்போ ஸ்டீஃபன் இருக்கிறாப்புல, நாங்கள் 2 பேரும் ஒரே ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு வண்டி வாங்கினா நானும் ஒரு வண்டி வாங்கணும், அவர் வந்து ஒரு மொபைல் லேட்டஸ்ட் மொபைல் வாங்கினா நானும் வாங்கணும். அப்போ நான் அவர் மூலமாக நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன். அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற குழந்தைகளும் இளையோரும் சரி பிறரை பார்த்து வளர்கிறார்கள் அவருடைய ஏஜை. அப்போ பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், நீங்கள் ஒருபடி குறைய வேண்டும், அவர்களுடைய நிலைமைக்கு போகணும். அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க நிலைமைக்கு போய் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக பழகணும். நல்ல ஒரு தோழராக தோழியாக நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்போடு கண்டித்து திருத்தினீங்கன்னா கேட்பாங்க. இல்லை என்றால்
நீங்கள் எவ்வளோ தான் அட்வைஸ் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம், மாற முடியாது. ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலை அப்படி இருக்கிறது. உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் வளர்ச்சி ஒரு புறம் கணினி ஏஐலாம் வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவுலாம் வந்து விட்டது. அதனால் வந்து இப்போ நிறைய அட்வான்ஸாக போயிட்டுருது. அப்போ இப்போ இருக்கிற பிள்ளைங்க நிறைய கற்றுக்குறாங்க. அதே போன்று இங்கே இப்போ இருக்கிற பெற்றோர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தீர்கள், ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் அப்படி கிடையாது. ஈஸி கோயிங், எளிமையாக எல்லாம் கிடைத்து விட வேண்டும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ நாம் அவருக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். இப்பொழுது நான் கேட்டேன், ஒரு மாணவர்கிட்ட கேட்டேன், நீ ஏன்பா வந்து வார நாட்களில் வந்து எல்லா நாளும் கோயிலில் திருப்பணி இருக்குது, ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நாள் மட்டும் வரீங்க அப்படி கேட்கும்பொழுது அந்த மாணவன் சொன்னான், சாயந்தர பூசைக்கு மட்டும்தான் ஃபார் வருவோம், காலையில் பூசைக்கெலாம் வரமாட்டோம். அது எப்படி அந்த மாணவனுக்கு அப்படி ஒரு மனநிலை வந்தது? ஏன் பெற்றோர்கள் கேட்கவில்லை? ஏன் பெற்றோர்கள் அந்த மாணவியை பார்த்து, தன்னுடைய மகனையோ மகளையோ பார்த்து கோயிலுக்கு செல் என்று சொல்லவில்லை? இது அப்படியே மனசில் பதிஞ்சிச்சு. நான் வந்து சாயந்தர பூசைக்கு மட்டும் தான் போவேன். ஏன் தினமும் திருப்பலிக்கு வந்தால் கடவுள் ஆசீர்வாதம் அதிகமாக கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க வராமல் இருக்கிறாங்களோ தெரியலை. கோவிலுக்கு வரும்பொழுது தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். கோவிலுக்கு வரும்பொழுது தான் அங்கே நல்ல விஷயங்கள் அங்கே சொல்லப்படுது, மறைவுகள் சொல்லப்படுது, வாசகம் வாசிக்கிறாங்க, எல்லாம் கேட்குறாங்க, இறை வார்த்தை அவர் மனதிற்குள்ளே போகிறது, அவர்கள் மாறுவதற்கு ஒரு ஏற்ற சூழல் ஏற்படுகின்றது. அப்படி கோயிலுக்கு வர முடியலனாலும் பரவாயில்ல, குடும்ப ஜெபமாலை சொல்கிறோமா? குடும்பத்திலே ஒரு சின்ன ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை கூட்டு வச்சு அப்பா அம்மா ஒரு சின்ன ஜெபம் சொல்லுப்பா, உணவுக்கு முன்பு ஒரு சின்ன ஜெபம் சொல்கிறோமா? இல்லை. எல்லா நல்ல பழக்கங்களும் குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பமாகின்றன. அதற்கு தான் இன்றைய வாசகங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அதே தான் சொன்னேன் நான். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் ஊட்டாதீர்கள். இப்போ டீனேஜ் அதான் நான் சொன்னேன், அவங்க நிலைமைக்கு நீங்கள் போகணும், அவங்களை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தோழராக தோழியாக பழக வேண்டும். பின்பு தான் நீங்கள் கண்டித்து திருத்த முடியும். அவருக்கு எரிச்சல் ஊட்ட முடியாது. நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்க அப்படி மாறிக்கிறாங்க, ஏன்னா சூழல் அந்த மாதிரி இருக்குது. எனவே இது போன்ற விஷயங்களை நாம் அதிகமாக சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைப்பு விடுக்கின்றன. 2ஆம் வாசகத்திலே அன்பை அதிகமாக நாம் பெற வேண்டும். அன்பையே நாம் மேன்மையாக வைக்க வேண்டும். நிறைய பண்பு நலன்களை பார்த்தோம். பொறுமை, தாழ்ச்சி, இது போன்ற குணநலங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இதற்கு எல்லாத்திற்கும் மேலாக இருப்பது அன்பு. ஒரு குடும்பத்திலே எங்கே அன்பு இல்லையோ அங்கே தான் அந்த குடும்பம் சிதறி போகிறது. எனவே ஒரு குடும்பம் அன்பின் மையமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த குடும்பம் ஒரு திரு குடும்பமாக வாழ முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இளையோரும் சரி சின்ன பிள்ளைங்களும் சரி, மொபைல், செல்ஃபோன், ஸ்க்ரீன் அடிக்ஷன் சொல்கிறோம். அந்த மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பல மணி நேரத்துக்கு. அந்த காலகட்டத்திலே எப்படி இறைமகன் இயேசு பிறந்த பொழுது ஏரோதிற்கு ஒரு அச்சம் ஏற்பட்டதோ, எனக்கு எதிராக ஒரு அரசன் பிறந்து விட்டான் என்று அச்சம் ஏற்பட்டதோ, ஞானிகளை நீங்கள் சென்று அந்த குழந்தையை வணங்கிவிட்டு மறுபடியும் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி, ஆனால் ஞானிகள் திரும்பி வராமல் வேறு வழியாக சென்று விட்டார்களோ, அப்பொழுது ஏரோரசன் என்ன செய்கிறான்? பெத்லகேமிலே அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தையும் கொல்லுங்கள். அப்படி கொல்லும் பொழுது இயேசுவும் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு கடவுளின் திருவுளத்திற்காக யோசேப்பு என்ன பண்ணுறாரு? கனவுல தோன்றி நீங்கள் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு ஓடிடுங்கன்னு சொல்கிறாங்க. தப்பித்து ஓடுகிறார்கள். அப்போ ஏரோதுடைய வாளுக்கு இரையாகாமல் இயேசு அங்கே தப்பித்து செல்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஏரோது வாள் என்ன அப்படின்ட்டு பார்த்தால் நான் ஏதாவது சொல்லுவேன், மொபைல் ஸ்க்ரீன் அடிக்ஷன், செல்ஃபோன் நம்ம அதிகமாக பயன்படுத்த, அது ஒரு வாள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை துரத்திக்கிட்டு வருது. 2வது கண்டுகொள்ளாமை. வீட்டில் வந்து சக தோழிகள் இருப்பாங்க, குடும்ப தோழிகள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் நடக்குது, எனக்கு என்ன? கண்டுகொள்ளாமை. அதுவும் குடும்பத்திலே நடக்கின்றன. இதுவும் ஒரு ஏரோதோட வாள். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை துரத்தி கொண்டிருக்கிறது. அப்புறம் சோம்பேறித்தனம். இப்போ வர குழந்தைகளுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து உட்காந்துட்டே செய்வாங்க. அம்மா சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க, கொண்டு வந்து இங்கே வைமா டேபிளில், இவங்க மொபைல் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க கேம். எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் பக்கத்தில், அங்கே ஒரு அடி நகர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி
அவர்கள் இந்த இதுவும் ஒரு ஏரோதுவால், கண்டுகொள்ளாமை, சோம்பேறி தன்மை, இது போன்ற சோம்பேறி நிலைமை, சோம்பேறியாக இருப்பது, சோம்பலாக இருப்பது, இந்த மாதிரி ஏரோதுவாலாம் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பாருங்கள். பார்த்துவிட்டு அதற்கேற்றவாறு பிள்ளைகளை வழி நடத்துங்கள். அதே போன்று கணவன் மனைவி எடுத்துப்போம். எப்படி விட்டு கொடுக்கிறீர்களா? அன்பான மனைவி, பொறுப்புள்ள கணவன், கீழ்ப்படியுள்ள பிள்ளைகள், இது இருந்தால் அந்த குடும்பம் திருக்குடும்பம். எப்படி? அன்பான மனைவி, பொறுப்பான கணவர், கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகள். இந்த 3 தான். அன்பு, பொறுப்பு, கீழ்ப்படிதல். இந்த 3 இருந்தால் அந்த குடும்பம் திருக்குடும்பம். எனவே இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்து அவர் வாழ்ந்தார். சமூகத்திலே ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். சென்றமிடமெல்லாம் நல்லது செய்தார் என்றால் இயேசு மரியும் சூசையும் அவளை வளர்த்த விதம். 25 ஆண்டுகள் ஒரு தம்பதியினர் ஜூபிலி கொண்டாடுறாங்க, சில்வர் ஜூபிலி. அப்போ அங்கே நிருபர்கள் கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் சண்டையே வந்ததில்லையா? ஆமாம், சண்டையே வந்ததில்லை, ஒரே முறை தான் சண்டை வந்திருக்கு அப்படின்றாங்க. உடனே அவன் சொல்கிறா, பரவாயில்லையே சபாஷ், ஒரு முறை தான் அவங்களுக்கு வந்திருக்கு. உடனே அந்த ஹஸ்பண்ட் கணவர் சொன்னாரா, நான் கல்யாணம் பண்ணும்போது ஆரம்பித்த சண்டை இன்னும் முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஒரே ஒரு சண்டை. எனவே குடும்பத்திலே கணவன் மனைவி இவெல்லாம் இதில் இருக்கும், சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும். எல்லாவற்றையும் நாம் கடவுளோட உதவியோடு நாம் அதை அனுபவிக்கிறோமா, அதை ஏற்றுக்கொண்டு செல்கிறோமா? அதனால தான் கடவுளை மையமாக வைத்திருக்கும் குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும். எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதே போன்று பெற்றோரும் பிள்ளைகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இருவரும் கடவுளை மையமாக வைத்து அனைத்து காரியங்களையும் செய்யும் பொழுது குடும்பத்திலே நிறைவான மகிழ்ச்சி, அமைதி இருக்கும். இதை நாம் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து திருப்பலியிலே வேண்டுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரே. தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்றேன், பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இந்நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லிய இறை தந்தையிடம்
அப்பா தந்தையே என்ற உரிமையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். எம்மை வழிநடத்தும் நல்ல ஆயனே, எம் திரு அவையின் தலைவராகிய திருத்தந்தை, எமது ஆயர், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் திரு குடும்பத்தைப் போல இறை சித்தத்திற்கு பணிந்து மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையும் வளர்க்கும் கருவியாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உறைவிடமே, திருமண வாழ்வை ஆசீர்வதித்த இறைவா, இல்லற வாழ்வில் இணைந்துள்ள தம்பதியர் அனைவரையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவத்துடனும் கிறிஸ்து அருளும் அமைதியுடனும் தங்கள் வாழ்வை புதுப்பித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவின் ஊற்றே, தங்கள் பிள்ளைகளை இறை அச்சத்தில் வளர்க்க பாடுபடும் பெற்றோர்களை ஆசீர்வதியும். கடவுள் மீதுள்ள பயமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இறை பக்தியிலும் நற்பண்புகளிலும் சிறந்த முன்மாதிரிகளாக திகழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவே, பிள்ளைகள் அனைவரும் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மதித்து நடக்க அருள் புரியும். அவர்கள் நற்பண்புகளில் சிறந்து விளங்கவும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை தெளிவான சிந்தனையோடு செய்து முடிக்கும் ஞானத்தை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் இறைவா, தங்கள் குடும்பங்களால் கைவிடப்பட்டவர்கள், முதியவர்கள் மற்றும் நோயுற்றோர் கிறிஸ்துவின் ஆறுதலை பெற செய்யும். அவர்கள் உரிய மரியாதையுடன் அன்புடனும் நடத்தப்படவும் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்ய நல்மனம் கொண்டவர்களை உருவாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பிறைவா, அப்பா தந்தையே என்ற உரிமையோடு நாங்கள் உம்மிடம் அர்ப்பணித்த மன்றாட்டுக்களுக்கு நீர் கனிவுடனும் இரக்கத்துடனும் செவி சாய்த்தருளும். மேலும் நாங்கள் தொடர்ந்து உம்மை பின்பற்றி வாழவும், குறிப்பாக இந்த சந்தியாகப்பர் ஆலயத்திலே இருக்கின்ற அனைத்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குழந்தைகள் அனைவரையும், இளையோர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த கிளை கிராமத்திலே இருக்கின்ற குடும்பங்கள் அனைத்தும் திரு குடும்பங்களாக மாற நீர் தொடர்ந்து பல்வேறு அருள் வரங்களை இந்த குடும்பங்களுக்கு பெற்றுத்தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய். மகிழ்வுடன் நீ தந்தது வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. நீ தந்தது அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும்
பெற்றது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் நமது கைகளில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்ட பதிவாளர் மோட்சராஜன், எல்லா திருநெறியினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனிதர்கள் அனைவரும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் திரு குடும்பமாக வாழ அழைக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றல என் உள்ளம் வா 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 வா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா 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 வா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயெனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயெனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயெனில் வா வா வா. நிம்மதி வாழ்வாயெனில் வா 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 வா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா 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 வா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றல என் உள்ளம் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாயெனில் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாயெனில் வா வா ஆவா. இறைவா வாழ்வின்
உறவா என்னுயிர் இயேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலா என்னுள்ளம் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் வானோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த தேசமாய் என்னிடம் எழுந்ததும் ஏனோ தேசமும் அதிசய இரக்கமும் ஐயோ என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் திருவிருந்துக்கு பின் பல்லவி. நம் கடவுள் மண்ணுலகில் தோன்றினார், மனிதர் நடுவே குடிகொண்டார். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா
தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்தீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர். தற்கரம் நீரே எமை மீட்டீர். பொற்பொரணப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் நிறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என் வீட்டமை நீராட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்தீர். கல்வாரி தேவனர் கருணையிலே கல்வாரி மலையில் சிகரமதில் கனிவுடன் நிலைத்திருந்தும் கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையில் பொழிவாம் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே மாண்புயரில் வருளலும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித திறனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சியோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய யானவர்க்கும் ஆவியில்லாத சமபு புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். காவிரின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே, தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கடைசியில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கடைசியில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணி
பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.